ஒரு ஒன்றுத்துக்கும் அர்த்தம் அழகாக புரிஞ்சுக்கணும்ல. இப்போ க்ஷயவிருத்தி நிமித்தம் சம்பத்கரி சமாரூட சிந்தூர விரஜ சைவிதா. சம்பத்கரினா மகாலட்சுமி. மகாலட்சுமியுடன் கூடிய சிந்தூர விரஜ சேவிதா, அழகான சிகப்பு நிறத்தில் ஒரு ஆடை அணிந்து, சிகப்பு மகாலட்சுமினாலே சிகப்புன்னு சொல்லிடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய, அதாவது மகாலட்சுமியும் அம்சமான இருப்பவளே. நம்ம சொன்ன உடனே அர்த்தம் தெரிஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு. ஆமாம், இப்போ தான் புரியே வருது. முடிஞ்சு போச்சு. மகாலட்சுமின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன வரப்போறதுன்னு தெரிஞ்சு கொடுத்தோம். சம்பத்கரி சமாரூட சிந்தூர விரஜ சேவிதா அப்படின்னு சொன்னாலே மகாலட்சுமியினுடைய ஒரு அம்சத்தை நம்ம சேவிக்கிறோம்னு முடிஞ்சுது. அடுத்தது ஓம் மகாராஜ்ஞை, அடுத்தது மகா சாம்ராஜ்யசாலின்யை. இது ரெண்டையும் ஓம் மகாராஜ்ஞை நமகா, மகா சாம்ராஜ்யசாலின்யை நமகா. அப்படின்னா நமக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை, பதவியை உண்டு பண்ணி அதில் பெருமையையும் பேரையும் புகழையும் அடைய செய்பவள் அவள் மகாராஜ்ஞை. மகாராஜ்ஞை அப்படின்னா ஒரு மகாராஜாவோட பெண்பால். அவள் மகாராஜாவா இருந்து நமக்கு சாம்ராஜ்யத்தை அளிக்கக்கூடியவள். இது எப்பேற்பட்ட பதவியையும் கிடைக்கும். இப்போ நான் ஒரு பதவியில் இருக்கேன், ப்ரமோஷன் வேணும், ப்ரமோஷன் சரியாக கிடைக்கல அப்படிங்கிறவங்களோ, நான் ஒரு பதவிக்காக போட்டியிடுறேன், அந்த பதவி எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்களோ யாராக இருந்தாலும் ஓம் மகாராஜ்ஞை, அடுத்தது மகா சாம்ராஜ்யசாலின்யை, மகாராஜ்ஞை நமகா, மகா சாம்ராஜ்யசாலின்யை நமகான்னு அவளை போய் பார்த்து, அம்மா நான் ஒரு சாம்ராஜ்யத்துக்காக வேண்டி உன்கிட்ட வந்திருக்கேன், அதை சரியான விகிதத்தில் அளித்து அதை ஆளக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் எனக்கு கொடுக்கக்கூடியவளாக இருக்கக்கூடிய மகாராணியே. முடிஞ்சுது. எல்லாமே வந்துருச்சு. பேரும் புகழும் கிடைச்சாலே பெரும் செல்வம் வந்துடும்.